வணக்கம் ஆங்கர் நந்தினி அரவிந்தன் for Aeroplus. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா சரிகமபா உடைய லிட்டில் சாம்ப்ஸ் சீசன் 4 உடைய ஒன் ஆஃப் த டாப் ஃபைனலிஸ்ட் ஓட வீட்டில் தான் இருக்கோம். பட் யூ நோ வாட், ஐம் எட் டு நாக் த டோர். ஸோ நம்ம வந்து டோரை நாக் பண்ணிட்டு யார் அவங்க அப்படிங்கிறத ரிவீல் பண்ணலாம். ஓகே, எஸ், கம் ஆன். So we have Abhinesh. So Abhinesh ஓட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க போலாம். ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்த பாட்டெல்லாம் நான் பாடினேன். ஸோ அங்கேயும் செம்ம அப்ளாஸ் அண்ட் சவுண்ட் எல்லாம் செம்மையாக. ஓகே, ஸோ எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்போ வந்து நம்ம ஸ்கூலுக்கு இப்போ போகும்போது அப்படியே கெத்தா டாப் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் நீ போ. அங்கே எப்படி இருந்துச்சு வரவேற்பு? அங்கே எப்படி? ஏன்னா ஸ்கூலில் நான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். நீல மீனழுதா கரைக்கு ஒரு தகவலும் வருவதில்லை, எனக்குள்ள நான் அழுதா துடைக்கவே எனக்கு ஒரு நாதி இல்லை, என் கண்ணீர் சொட்டும். நீ எப்போ இந்த பாட்டு பண்ணாலுமே எனக்கு வந்து அப்படியே கண்ணு கலங்கிடும். அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதுவும் இது ப்ராக்டிஸ் வீணா போலன்னு நான் முதல்ல யோசிச்சேன். ஓ ஒரு 60 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிருக்கியா? இல்லை, 200 டைம்ஸ் வந்து பார்த்தா தேவா சார் சைனோட இருந்துச்சு. அதுவும் ஆர்யா சார் சந்தானம் சாரோட கையில இருந்து வாங்கினது. அது ரொம்பவே மறக்க முடியாது மம்மன். விழியே விழியே இமையே தீயும் போதும் கலங்காதிரு. எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்குமா, வாங்க வாங்க. சூப்பர், வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். என்ன ரெண்டு பேரும் மேட்சிங் எல்லாம் போட்டு இருக்கீங்க? ஆனா அமைஞ்சிடுச்சு இல்ல? ஓகே ஓகே, சூப்பர். சொல்லு அபினேஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்படி இருந்துச்சு மலேசியா ட்ரிப்? மலேசியா ட்ரிப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அங்கே பீப்புள்ஸ் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நல்லா வரவேற்பு இருந்துச்சு. நானும் மலேசியாவில் என்ஜாய்லாம் பண்ணேன். சூப்பர். ஒரு 4-5 நாள் என்ஜாய் பண்ணிருப்பியா? வெரி குட். என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்டான சாங்ஸ் வந்து இந்த மலேசியா கான்சர்ட்ல பாடுங்க? நான் வந்து ஷோஸ்லேயே எனக்கு வந்து நல்ல கோல்டு வாங்கினேன். அதாவது எனக்கு ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்த பாட்டெல்லாம் நான் பாடினேன். ஸோ அங்கேயும் செம்ம அப்ளாஸ் அண்ட் சவுண்ட் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. வெரி நைஸ், வெரி நைஸ், சூப்பர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், அதாவது அந்த டாப் ஃபைனலிஸ்டாக வந்த கரெக்டாக அந்த மூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து ஒரு பெரிய அந்த ஷவர்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அப்ரிசியேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். பட் உன் மனசில் என்ன இருந்துச்சு அப்போ அந்த மூமெண்ட்டில்? அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாரு. செலக்ட் ஆனப்ப நான் வந்து யோசிச்சது ப்ராக்டிஸ் வீணா போலன்னு நான் முதல்ல யோசிச்சேன். ஐயோ, வெரி ஸ்வீட். அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். இதுக்கு ஃபைனலில் இன்னும் நல்லா பாடணும்னு சொல்லி ஸோ மோட்டிவேட் நானே பண்ணிட்டேன். வெரி குட். ஸோ அந்த மழைத்துளி மண்ணின் சங்கமம் தான் நீ வந்து அந்த செமிஃபைனலில் பாடி அந்த ஃபைனலிஸ்டாக ஆகிறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்த ஒரு சாங் அது கரெக்டா? அந்த சாங் வந்து எனக்கு தெரிஞ்சு நீ வந்து ஒரு என்ன ஒரு 50-60 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிருப்பியா? இல்லை, 200 டைம்ஸ் கிட்ட. பாருங்க, 200 டைம்ஸ் அப்படியே இம்போசிஷன் எழுதுன மாதிரி பேசுறாரு. ஸோ 200 டைம்ஸ் நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்க. அப்போதான் வந்து உன்னால அந்த பர்ஃபெக்ஷனை கொண்டு வர முடிஞ்சிச்சு கரெக்டா? ஓகே, எங்களுக்காக ஃபியூ லைன்ஸ் இப்போ அது பாடலாம். ஓகேயா? தண்ணியில மீன் அழுதா கரைக்கு ஒரு தகவலும் வருவதில்லை, எனக்குள்ள நான் அழுதா துடைக்கவே எனக்கு ஒரு நாதி இல்லை, என் கண்ணீர் சொட்டும் வைரம் வைரமாகுமே, சபதம் சபதம் என்றே சலங்கை சலங்கை பாடுமே. ஓ மனமே மனமே சபதம் வெல்லும் மட்டும் சாயாதிரு, விழியே விழியே இமையே தீயும் போதும் கலங்காதிரு, நதி நதி எத்தனையும் கடலில் சங்கமம், நட்சத்திரம் அத்தனையும் பகலில் சங்கமம், கலைகளில் வெகுமதி உன்னிடத்தில் சங்கமம் சங்கமம், மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் ஆவி எல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம். சூப்பர். நீ எப்போ இந்த பாட்டு பண்ணாலுமே எனக்கு வந்து அப்படியே கண்ணு கலங்கிடும். அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதுவும்
அந்த ஓ பாடுறல அந்த இடத்துல தான் பீக்கு உண்மையா. அந்த ஒரு இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து அதை இம்ப்ரோவைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? செட்ஸில் இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் டைமில் யார் உனக்கு வந்து இதை கரெக்ட் பண்ணாங்க இந்த சாங்கை? இது வந்து ஸ்ரீராஜ் சார் தான் மெயினாக கரெக்ட் ஓகே. பண்ணாரு. ஸோ அது மட்டுமே அவர் நிறைய டைம் சொல்லி கொடுத்தாரு. அவர் வந்து கூலாக சொல்லி கொடுத்ததுனால நான் ஈஸியாக பாடிட்டேன். அதுதான் பிகாஸ் ஏன்னா அது வந்து பெர்ஃபெக்ஷன் இல்லாமல் வந்து கண்டிப்பாக இவ்வளோ அழகாக இங்கே பெர்ஃபெக்டாக விழாது. அது பெர்ஃபெக்ட் அங்கே பண்ணாமல் இங்கே பெர்ஃபெக்டாக விழாது. வெரி நைஸ். ஓகே, ஸோ டு ஸ்டார்ட் வித் உன்னுடைய இப்போ ஜேர்னியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பின்னாடி போக போகிறோம். ஓகேயா? எப்போ நீ ரியலைஸ் பண்ண எனக்கு வந்து நல்லா பாட வருதே அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் எப்போ ரியலைஸ் பண்ண? நான் சும்மா பண்ணேன், அம்மா வந்து பாடுறது நல்லா இருக்கு, சரி ஓகே அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நானா ஸ்மியூல்ல பாடி பார்த்தேன். ஓ, ஸ்மியூல் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஆமா, அப்ப வந்து ரிவர்ப்லாம் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரிவர்ப்னால. அதுக்கப்புறம் அம்மா வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி காம்படிஷன்ஸ்லாம் கூட்டிட்டு போனாங்க. அப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் வின் பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணேன். அப்புறம் அம்மா வந்து இன்னும் நிறைய கத்துக்கணும்னு சொல்லி திவாகர் அண்ணான்னு ஒருத்தர்கிட்ட சேர்த்து விட்டு. அவர் எந்த திவாகர் அண்ணா? திவாகர் அண்ணானா அப்பாக்கு தெரிஞ்ச. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா திவாகர் அப்படிங்கிற ஒரு சிங்கர் வேற இருக்காங்கல்ல, அதனால கேட்டேன். ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் பேசிக்ஸ் ஸ்ருதி அது ஒரு அளவுக்கு தெரிஞ்சுட்டு ஜீ தமிழ் அட்டன் பண்ணேன். ஓகே. ஸோ அப்போ நான் வந்து மெகா ஆடிஷன் வரைக்கும் போயிட்டேன். அப்புறம் அங்கே போய் நான் செலக்ட் ஆகல. இது வந்து சீசன் 3. ஆமாம். அதுக்கப்புறம் அம்மா வந்து சரி ஓகே நம்ம இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான்னு சொல்லி பூமிகாக்கா கிட்ட போட்டாங்க. ஸோ பூமிகாக்கா வந்து ஒரு 1 இயருக்கு அவங்க தான் ஒரு கடினமான உழைப்பு. ஸோ அடுத்து 4th சீசன் வரும்போது அவங்க தான் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. வெரி குட். அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அப்புறம் உள்ளே போன உடனே ஜீ தமிழ் ட்ரெயினர்ஸ் அப்புறம் அவங்களும் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து பூமிகாக்கா ட்ரைனிங், அப்புறம் வந்து நிறைய அண்ணாஸோட கைடன்ஸ் தான் எனக்கு மெயினாக இந்த ஃபைனலிஸ்ட் ஆனது காரணம். வெரி குட் வெரி குட். ஸோ ஓகே, ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக உன்னுடைய குரு அவங்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த நேரத்தில் தேங்க் பண்ணியிருக்கேன். அதாவது பூமிகாக்காவாக இருந்தாலும் சரி, திவாகர் அண்ணாவாக இருந்தாலும் சரி, ரைட்? அண்ட் சரிகமபால உள்ள செட்ஸில் இருக்கும்போது யார் வந்து உனக்கு ரொம்ப ரொம்ப எப்பயுமே என்கரேஜிங்காக நீ என்ன வேணாலும் பாடு நான் இருக்கேன் உன் கூட அப்படின்னு சொல்கிறதும், இல்லை உனக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு யார் எப்பயுமே உன் கூட வந்து இருப்பாங்க? தட் இஸ் அம்மா அப்பாவை தாண்டி. அது வந்து ட்ரெயினர்ஸ். அந்த ட்ரெயினர்ஸ்ல யார் யார்? நிர்மலா மேம், ஷியாமலா மேம், அப்புறம் பிஜி சார், எல்லாருமே, சிம்மு அக்கா, ஸ்ரீராஜ் சார், அப்புறம் லாவண்யா மேம், எல்லாருமே. ஓகே, ஸோ உனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் அப்படின்னா யாராவது இருப்பாங்களா? ஸ்ரீராஜ் சார். அப்படியா? ஸோ அவர் என்ன பாடினாலும் வந்து ஹீல் பி, அதாவது கரெக்ட் பண்ணாலும் சரி, ஒரு நல்ல விஷயம் சொன்னாலும் சரி, அப்ரிஷியேட் பண்ணுறதுனாலும் சரி, எல்லாமே சொல்லுவார். வெரி குட், வெரி நைஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து உன்னுடைய அந்த சிங்கிங் எபிலிட்டியை வந்து அம்மா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் காம்படிஷன்ஸ்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு மேடையிலையும் கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி டாப் ஃபைனலிஸ்ட்டாக நீங்கள் உட்காந்துருக்கேன். ஓகேயா? ஓகே, ஸோ எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்போ வந்து நம்ம ஸ்கூலுக்கு இப்போ போகும்போது அப்படியே கெத்தா டாப் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் நீ போ, அங்கே எப்படி இருந்துச்சு வரவேற்பு? அங்கே எப்படி இருந்துச்சு ரிசப்ஷன்? வரவேற்புலாம் வந்து தடபுடலாம் பாதமாக இருந்துச்சா? அவ்வளோலாம் இல்லை, வழக்கம் போல தான் இருந்துச்சு. ஆனால் என்னன்னா கொஞ்சம் எல்லாரும் பெரிய ஆள் மாதிரி பார்க்கறாங்க. சூப்பர், வெரி குட். ஸோ யூ ஃபெல்ட் வேல்யூட், கரெக்டா? அங்கே வந்து போகும்போதே ரொம்ப சந்தோஷமா நம்ம போட்ட உழைப்பு வந்து என்ன போய் பெரிய ஆளா பார்க்கறாங்களேன்னு எனக்கு. ஏன்னா ஸ்கூல்ல நான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். வெளில தான் நிப்பியா? என்னடா சொல்ற? அதாவது படிப்பேங்கறியா படிக்க மாட்டேங்கறியா? பட் ஆனா கிளாஸ் கொஞ்சம் இன்கம்ப்ளீட் ஒர்க்ஸ்லாம் காம்படிஷன்ஸ் போகும்போது இருக்கும், அதனால அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். அப்படி அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். ஸோ அதனால நீ வந்து அதிகமா காம்படிஷன்ஸ் போறதுனால, பாட்டெல்லாம் பாடுறதுனால உன்னால அந்த அளவுக்கு ஸ்கூல் போக முடியாத காரணத்தினால உன்னால கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒர்க்ஸ், அப்படிதானே சொல்ற? ஓகே, இப்போ என்ன மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இல்ல அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்டா, என்ன மாதிரி ரேங்கிங் ஸ்டூடெண்ட்? இப்போதைக்கு எக்ஸாம்ஸ் எதுவும் வைக்கல, அதனால தெரியல. இதுக்கு முன்னாடி டாப் 10க்குள்ள வர வந்துருவேன். வெரி குட். அப்போ ஓகே, வெரி குட் பாய். சரி, எப்படி இப்போ வந்து ஸ்டடீஸையும் அண்ட் ஆல்சோ சிங்கிங்கையும் எப்படி மேனேஜ் பண்ற? அதுவும் அந்த டைம்ல ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல. சரிகமபா நடந்துட்டு இருக்க லிட்டில் சாம்ப்ஸ் வந்து சீசன் 4 நடந்துட்டு இருக்க டைம் எவ்வளோ மாசம் இருந்துச்சு அது? அது 6 months ஜர்னியா? ஆமா, 6.5 months இருக்கும். அப்போ வந்து 4 days ட்ரைனிங். ஒரு வாரத்தில் ஃபர்ஸ்ட் டே சாங் செலெக்ஷன், அடுத்து 4 days ட்ரைனிங், 2 நாள் ட்ரைனிங், மினி பேண்ட், மெயின் பேண்ட்.
ஸோ அந்த 4 நாள்ல ஒரு சாங் கத்துக்கிட்டு நாங்க ஸ்டேஜ்ல பாடுற மாதிரி. ஓகே 4 நாளுமே வீக் டேஸ்ல தானே வரும் உனக்கு எல்லாமே. அப்போ வந்து உனக்கு ஸ்கூல் போக முடியாது கரெக்டா? அப்போ உங்க ஸ்கூல்ல வந்து சப்போர்ட் பண்ணாங்களா? எஸ். வெரி குட் வெரி குட் சூப்பர். எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? ஜெகநாத் வித்யாலயா. வெரி குட் ஓகே. ஸோ அப்போ வந்து ஒரு வாரத்துல கம்ப்ளீட்டா வந்து ஒரு வாரத்தை டெடிகேட் பண்ணி ஆகணும் கரெக்டா? ஆமா 6 மந்த்ஸ் ஸ்கூலுக்கு டெடிகேட் பண்ணிட்டேன். ஸ்கூலுக்கு டெடிகேட் பண்ணிட்டியா? ஐயோ சரியா அப்பா. ஸோ அப்போ 6 வருஷம் ஸ்கூலுக்கே போல. அப்புறம் டெஸ்ட் அதெல்லாம் 8th வரைக்கும் கவர்மெண்ட் ரூல் ஆல் பாஸ். அதனால ஆல் பாஸ். சூப்பர் தம்பி. இந்த மாதிரி நான் படிச்ச காலத்துலலாம் இல்லை, கஷ்டப்பட்டு நல்லா டெஸ்ட் எழுதிருந்தேன் தெரியுமா? இந்த மாதிரி நானும் வந்து நல்லா பாடியிருந்தேன்னா எங்க அம்மா என்ன சரிகமாப்பாவோ இல்லை சூப்பர் சிங்கருக்கோ அனுப்பிச்சிருப்பாங்க. நானும் ஆல் பாஸ் ஆகி ஜாலியாக 8th வரைக்கும் கடந்திருப்பேன். இப்போ வந்து 9th படிக்கிற கரெக்டா? ஸோ இப்போ வந்து கரெக்டாக இருக்கா உனக்கு? இனிமே ஸ்டடீஸ் தான். ஸ்டடீஸ் தான். வெரி குட். ஸ்டடீஸை தவிர பாட்டை தவிர வேற என்னென்ன விஷயங்கள்லாம் உனக்கு ஆர்வம் இருக்கு? சிலம்பம், ஸ்போர்ட்ஸ். சிலம்பம் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ்னா என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் நீ வந்து ஆர்வம்? கிரிக்கெட், ஃபுட்பால், அப்புறம் ஃபுட்பால், கிரிக்கெட், ஃபுட்பால், கொக்கோ, கொக்கோ, அப்புறம் நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. உனக்கு எதுல ஆர்வம் இருக்கு? கிரிக்கெட். கிரிக்கெட். ஓகே சரி. இப்போ வந்து சிங்கிங் ஓகே ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு, இந்த பக்கம் வந்து ஸ்டடீஸ் அது ரொம்ப முக்கியம் ஓகே. இன்னொரு பக்கம் வந்து ஸ்போர்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா எந்த ஸ்போர்ட்ஸை நீ சூஸ் பண்ணுவ? கிரிக்கெட். கிரிக்கெட் தானா? அவ்வளோ பிடிக்கும் உனக்கு கிரிக்கெட்டு? ஓகே ஐபிஎல்லாம் பார்ப்ப எல்லாமே பார்த்துருவேன். அப்புறம் வந்து வேற என்னெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி கிரிக்கெட்ல? கிரிக்கெட்ல ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் நிறைய. ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் நிறைய பார்ப்பேன். ஓகே எந்த கிரிக்கெட்டர் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? எம்எஸ் தோனி. தோனி தானா? ஓகே சூப்பர். சரி இங்க இவ்வளோ மெடல்ஸ் இதெல்லாம் இருக்கே, இதை பத்தி சொல்லு. இதெல்லாம் வந்து அதாவது செலக்ட் ஆகாம 1 இயர்ல வாங்கின மெடல்ஸ் இது எல்லாமே. செலக்ட் ஆகாமனா சீசன் 3ல செலக்ட் ஆகாம அதுக்கு அந்த சீசன் 3 டு சீசன் 4 குள்ளார கேப்ல வாங்குனது கரெக்ட்டா? வெரி குட். அந்த காம்படிஷன்ஸ்ல அட்டெண்ட் பண்ணி வெரி குட் சூப்பர். சோ இதெல்லாம் சிங்கிங்க்கு வாங்குனது கரெக்ட்டா? ஓகே அதெல்லாம் வந்து மெடல்ஸ் நானும் என் அண்ணனும் சிலம்பத்துல வாங்குனது. ஓ உங்க அண்ணனும் சிலம்பம் பண்ணுவாரா? அது வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி. லாக்டவுனுக்கு முன்னாடி. ஓகே ஓகே. அது வந்து அப்ப வாங்குனது. வெரி குட் வெரி குட். சோ சிலம்பத்துல வந்து எந்த லெவல்ல நீ வந்து கத்துட்டு இருக்க? எந்த லெவல் முடிச்சிருக்க? நான் வந்து இப்ப 5 லெவல்ஸ் இருக்கும் டோட்டலி. 4 லெவல்ஸ் முடிச்சிருக்கேன். முடிச்சிட்டேன். ஓகே அது எப்படி சொல்வாங்க? என்ன சொல்வாங்க? இப்போ வந்து இந்த 2 சிலம்பம் சொல்லுவாங்க. பட்டயம். ஓகே சோ 2 ஸ்டிக்க வச்சு சுத்துறது அதெல்லாம் வந்து நிறைய பண்ணியாச்சு. எஸ். வெரி குட். இப்போ எந்த லெவல்? அதாவது இப்போ வந்து ஏதாவது கேடயம் வச்சு பண்றதோ இல்ல சம்திங் இருக்கும்ல? மான் கொம்பு வச்சு. மான் கொம்பு. அப்புறம் சுருள் அதெல்லாம். சுருள் அதெல்லாம் அது வரைக்கும் முடிச்சிருக்கியா இப்போ? அது ஸ்டார்ட் ஆக போகுது. அது ஸ்டார்ட் ஆக போகுது. வெரி குட் சூப்பர். சரி நிறைய ஆர்ட்ஸ் எல்லாம் நான் பாக்குறேன். இந்த ஆர்ட்ஸ் எல்லாம் நீ வரைஞ்சதா இல்ல யார் வரைஞ்சது? அண்ணா வரைஞ்சது. ஓகே சோ நீ வரைவியா? நீ வரைய மாட்ட. உனக்கு சிங்கிங் தான். ஓகே அது தவிர்த்து நான் ஒன்னு கேள்விப்பட்டேன், உனக்கு வந்து தேவா சார் வந்து ஒரு அழகான இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்காரு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நீ வாசிப்ப அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படியா? ஆமாவா? கீபோர்ட் பிரசன்ட் பண்ணார்ல அவருடைய கையெழுத்து போட்டு. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லு. ஆமா எனக்கு வந்து ஸ்டேஜ்ல ஏதோ கொண்டு வராங்க. அப்புறம் அது எந்த ரவுண்ட்ல? அது ஃபினாலேல தான். ஃபினாலேல. சோ ஆர்யா சாரும் சந்தானம் சாரும் வந்தாங்க. என்னடா இது கீபோர்ட் கொண்டு வராங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் தொடர்ந்து பார்த்தா தேவா சார் சைனோட இருந்துச்சு. அதுவும் ஆர்யா சார் சந்தானம் சாரோட கையில இருந்து வாங்கினது. அது ரொம்பவே மறக்க முடியாத மொமெண்ட். ஓகே தேவா சார் கையெழுத்து பார்த்தோன்னே நான் செம்ம ஹாப்பி. அப்புறம் நான் இன்ஸ்பிரேஷனா எடுத்து மியூசிக் டைரக்டர் ஆகணும்னா அது பாருங்க. இப்போ வந்து சிங்கர்ல இருந்து மியூசிக் டைரக்டரா போயிட்டே இப்போ ஆக போற. சரி எனக்கு சொல்லு, நீ வந்து மியூசிக் டைரக்டரா இல்ல சிங்கரா இல்ல ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மரா என்னவாக போற? எல்லாமே. சூப்பர் வேர்ட். வெரி குட். ஓகே அப்புறம் வந்து கிரிக்கெட்டரா இல்ல சிலம்பம் ஆர்டிஸ்டா? அது வந்து நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஐ மீன் எப்படி சொல்றது, அதுவும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. சோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் யுவர் பேஷன்ஸ் கரெக்ட்டா? வெரி குட் வெரி குட் சூப்பர்.